பிரைஸ் த லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வசனம் எதை குறித்துன்னா, பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 29வது வசனம். ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரம் அல்ல, அவர் நிமித்தமாக பாடுகளை படுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் எதை குறிக்குதுன்னு சில பேருக்கு புரியாமல் கூட இருக்கலாம். இதனுடைய அர்த்தம் என்னன்னாக்கா, நிறைய பேர் நம்ம சொந்தக்காரங்களும் சரி, நம்ம பழகிறவங்களும் சரி, எனக்கு எதுக்கு இவ்வளோ துன்பம், எனக்கு இதுக்கு இவ்வளோ பாடுகள், கடன்கள், பிரச்சனைகள் அப்படின்னு சொல்கிற எல்லா ஜனங்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு கருத்துள்ள வசனமாக இருக்கிறது. அப்போ பிலிப்பியர் முன்னாடியே சொல்லிட்டாரு, அவர் நிமித்தமாக, எவர் நிமித்தமாக, இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக பாடுகளை படுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது அப்படின்னு தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அப்போ அவர் பட்ட பாடில் நமக்கும் கண்டிப்பாக பங்கு உள்ளது என்று நம்ம இந்த வசனத்தின் அடிப்படையில் தெரிந்து புரிந்து அதன் பிரகாரம் வாழ நாம் அனைவரும் கற்றுக்கொள்வோம். ஆமேன். அல்லேலூயா. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.